கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக அடையாளுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தியானத்தின் தலைப்பு, பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமான வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமேன். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கூறுகிற ஒரு ஆலோசனையான ஒரு காரியமாய் இது இருக்கிறபடியினாலே கர்த்தருக்குள் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தங்களுடைய மாம்சத்திலே அல்ல, உலகத்தினுடைய காரியங்களிலே அல்ல, மனுஷரிடத்துல பெருக வேண்டும் என்கிற காரியத்தை இங்கு வலியுறுத்தாமல் கர்த்தருக்குரிய காரியங்களிலே பெருக வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்றுமே வீணாய் போகாது என்று அவர்களை அவர் தேற்றுகிறவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே கூட நாம் கர்த்தருக்குள் பெருகுகிறவராய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் இந்த வேளையில அந்த ஆழத்திற்குள் போகிறவர்களாய் கர்த்தருக்குள்ளாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குரிய காரியத்தில் பெருகுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நாம் ஜீவிக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் உலகத்துக்குரிய மேன்மைகளிலே பெருக வேண்டும், பொருளாதாரத்தில் பெருக வேண்டும், சமுதாயத்தில் தங்களுடைய பெருக்கத்தை மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டும். போகிற இடங்களிலே, நாம் வசிக்கிற இடத்துல என்னை போல பெருக்கமுடையவர்கள் யாரும் இல்லை, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் சொல்லுகிறவர்களா இல்லாதபடி ரட்சிப்புக்குரிய காரியத்திலே நான் எவ்வளவாய் பெருகி இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்மத்திற்காக படுகிற பிரயாசத்தில் நான் பெருகுகிறவனாய் இருக்கிறேன். நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னுடைய காரியங்கள், என்னுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும் என்றால், இது மண்ணான ஒரு சரீரம் என்று நாம் நம்மளை தாழ்த்துகிறதை போல நாம் காட்டிக்கொள்வோம். சில காரியங்களில யோவான் ஸ்நானகன் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை விசாரித்து சொல்லும் பொழுது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று ஒரு வார்த்தையை தன்னுடைய சீஷர்களிடத்துல அவர் கூறுவார். கர்த்தருடைய காரியம், ஏன்னா முன்னாக வந்த எலியாவின் ஆவியுடையவராய் யோவான் ஸ்நானகன் இருந்தார். கிறிஸ்து இயேசு பரிசுத்த ஆவியினாலே வந்தது நிமித்தம் அவர் பெருகணும், அவருக்காகவே நான் வழிகளை ஆயத்தப்படுத்த வந்தேன், அவருக்காகவே நான் ஜனங்களை மனம் திரும்ப அழைக்க வந்தேன், அவருக்காகவே நான் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்று சொல்லி தன்னை அவர் சிறுக வேண்டும் என்று சொன்னதற்குரிய காரணம், கர்த்தர் பெரியவர், அவர் பரிசுத்த, நான் மாம்சத்திலே வந்தவன், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலே வந்தவர் என்பதை அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல காண்கிறோம். சில காரியங்களிலே நாம் இந்த உலகத்திற்கு நாம் சிறுகுகிறவர்களாக காணப்பட வேண்டும், சிறுமைப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த வார்த்தை வலியுறுத்துகிறது. அன்று ஒரு பெரிய நல்ல கல்வியை பெற்ற பவுல், அவனுடைய காரியங்கள் எல்லாம் மேன்மையானதாகவே இருந்தது, எல்லா விதமான நியாயப்பிரமாணத்தையும் கற்று தேர்ந்தவனாய் இருந்தது நிமித்தமாகவே வேத பாரகர், பரிசேயர் இவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு கனம் பொருந்திய கல்விமான், ஒரு பட்டதாரியாக அவர் இருந்தார். அதன் உலகத்தினுடைய மேன்மையை குறித்து அவர் கொண்டிருந்த கர்வத்தின் நிமித்தமே கிறிஸ்தவர்களை அவர் துன்புறுத்தும்படியாக அவர் கற்றுக்கொண்ட ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி மரித்தோர் உயிர்த்தெழுந்ததில் இல்லை என்று சொல்லி அவர் அதை கற்றுக்கொண்டது நிமித்தம், தன் மனதில் அவர் ஆழமாக அதை பதித்து கொண்டது நிமித்தம், கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு உண்மை சம்பவத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் இருந்தது நிமித்தம் அவர் தன்னை உயர்த்தும்படியாய் ஒரு காரியத்தில் ஈடுபட்டார். கர்த்தர் அவரை சந்தித்தவுடன் எல்லாவற்றையும் மேன்மையை அவர் குப்பை என்று எண்ணினார். இந்த உலகத்தை அவர் என்னுடைய எல்லாமே குப்பை என்று சொல்லி அவர் ஆண்டவருக்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்படி அதன் பிறகு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்
கொடுக்கும்படியாக அவர் நாடு நாடாக சென்று ஜனங்கள் மத்தியில் அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட வேதனைகளை எல்லாம் இந்த இடத்துல அவர் நமக்கு நிருப பாடங்களிலே கூறுகிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் எதிலே பெருகுகிறவர்களாய் இருக்கிறோம்? அது கர்த்தருடைய பெருக்கமா, உலகத்துக்குரிய பெருக்கமா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அடுத்த 57ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அனுதினமும் தேவனுக்குள் பெருகி ஜெயம் நாம் பெருகும் பொழுது அதை தடுக்கும்படியாக, ஜெயத்தை கொடுக்காதபடிக்கு நாம் தோல்வி அடையும்படியாக, நம் விசுவாச வாழ்க்கையிலே தோல்வி அடையும்படியாக, சோர்ந்து போகும்படியாக பிசாசானவன் சில காரியங்களை மனுஷர் மூலியமாக கொண்டு வரலாம், அவர்களுடைய வார்த்தைகள் மூலியமாக கொண்டு வரலாம். நம்மளுடைய ஊழியம் செய்யாதபடிக்கு அநேக காரியங்கள், விசேஷமா இந்த நாளிலே கூட நான் சத்தியத்தை பேசி ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. காரணம், நான் வேத வசனத்தை சொன்ன காரியங்களுக்கு சில மனுஷருடைய வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள் நான் கேள்விப்பட்ட பொழுது நான் சோர்ந்து போய் இதை கொடுக்காம இருந்தால் என்ன என்கிற அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டது நிமித்தம் இந்த தடை இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு பேசின அந்த கிருபைக்காக நான் பெருகுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதிலே பெருகுகிறவளாய்? மனுஷருடைய வார்த்தையில நாம் பெருகுகிறவளாய் இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டவர்களாக, தேவனுடைய நாமத்தை நாம் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தினாலே இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஜெபித்து விட்டு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கூறுகிறேன். இன்றைக்கு பிசாசு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசை தன்னுடைய காலின் கீழ் நசுக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால், ஒவ்வொரு காரியத்துக்குமே அவனை முதன்மைப்படுத்துகிறோம். நான் வாயில அடிக்கடி அறிக்கை பண்ணுகிற காரியம், பிசாசு என்னை கஷ்டப்படுத்துகிறான், பிசாசு எனக்குள் கிரியை செய்கிறான் என்று. ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் ஒரு நாள் ஒழிந்து போகும். இந்த மாம்சமே ஒரு நாளில் மண்ணுக்குள் மறைக்கப்படும், அதனுடைய காரியங்கள் முடிந்து போகும். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவராலே நாம் கட்டப்படும் பொழுது, அவருக்குள் பெருகுகிறவர்களாய் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய காரியம், நாம் விதைக்கப்படுகிற விதையினுடைய மேனி வேறு மாதிரி இருக்கும். அது முளைக்கிழம்பி எழும்பும்போது அதனுடைய மேனி வேறு விதமாக இருக்கும். நாம் விதைக்கப்படுகிறவர்களாய் இருக்கவும், அந்த விதை 100 மடங்காக பலன் கொடுக்கிற மேனியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய், தேவனுக்குள்ளாய் பெருகுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்களாக, ஒவ்வொரு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கும்படியாய் கர்த்தருக்குள் பெருகி கர்த்தருடைய நாமத்தை இந்த கடைசி காலங்களிலே மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மேல் கொண்டிருக்கிற நோக்கம், நம்மேல் கொண்டிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆசீர்வாதமாய் அது இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரிடத்துல அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அவருக்குள்ளாய் ரட்சிப்பிலே பெருகுகிறவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே நாம் எப்பொழுதும் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.